ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சித்தூஸ்னஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என் மனமார்ந்த இனிய கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். எத்தனை பேர் இன்றைக்கி வீட்டில் கோகுலாஷ்டமி கொண்டாடினீங்க? எத்தனை பேர் ஆடி கிருத்திகைக்கு முருகப்பெருமான் கோயில் போய் வழிபாடு பண்ணீங்க? எத்தனை பேர் வீட்டில் வழிபாடு பண்ணீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வரீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ தட் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பிஸ்னஸ் அப்டேட் பற்றி உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணுறதா நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நான் விலாகோட கடைசியில் விலாகோட மிடில் நான் உங்களுக்கு என்னோடய பிஸ்னஸ் அப்டேட் வரப்போகுது. விலாகோட கடைசியில் இந்த வரமகாலட்சுமி அம்மன் ஃபெஸ்டிவல் ப்ளஸ் கோகுலாஷ்டமி ஃபெஸ்டிவல் யாரோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நான் விலாகோட கடைசியில் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டேவே அப்லோட் பண்ண வேண்டியது. பட் ஏதோ கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்டேட் பண்ண முடியல. இந்த விலாகில் நான் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகப்பெருமான் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துடலாம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நான் வராகி அம்மன் அவங்களோட டிவோட்டி அப்படிங்கிறது. அம்மா தான் என்னோடய வாழ்க்கையே தலைகீழாக திரும்பி இருந்த ஒரு சமயத்தில், என் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்த சமயத்தில் அம்மா தான் என் கையை பிடிச்சு, நான் இருக்கேன் உனக்கு, நீ பயப்படாத, நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட பேரில் தான் நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஸ்மால் இதுதான், பொட்டிக் பிஸ்னஸ் தான். லேடீஸ் அண்ட் கிட்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. சாரீஸ், உங்களுக்கு சாரீஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் கிடைக்கும். அப்புறம் கிட்ஸுக்கான ட்ரெஸ் கிடைக்கும். ஃபீடிங் மேக்ஸீஸ், நான் ஃபீடிங் மேக்ஸீஸ், உங்களுக்கு ஷேப் வியர்ஸ், அது எல்லாமே கிடைக்கும். சாரீஸ் அண்ட் தோத்தி காம்போஸ் கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்கும். ரெடிமேட் சாரீஸ் அதுவுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பொட்டிக்கோட ஸ்ரீ வராகி ஃபேஷன் பொட்டிக் நம்ம பொட்டிக்கோட பேர். ஸோ நம்ம பொட்டிக்கோட நம்பர் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க தே கேன் எனி டைம் என்கொயர் ஆர் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் என்னோடய பொட்டிக் ஓட ஸ்டோரி. இது நான் ஒரு 6 to 8 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில், அம்மனோட அனுகிரகத்தால், முருகர் பெருமானோட அனுகிரகத்தால் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, நான் வீட்டில் இருந்தே தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருந்தே தான் பண்ணிகிட்ருக்கேன். முழுக்க முழுக்க ஆன்லைன் பிஸ்னஸ். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆஃப்லைன்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தனியாக ஸ்டோர், கடை அந்த மாதிரிலாம் இன்னும் வைக்கலை. வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இது என்னோடது. ஸ்ரீவராகி ஃபேஷன் பொட்டிக். காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணலாம். முருகப்பெருமான் எனக்கு இதில் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டிக்கை பற்றின அப்டேட்டை நான் யூடியூப்பில் கொடுக்குறதாவே இல்லை ஆக்சுவலாக. அது இதுவுமே கடவுளோட பிளான் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிஃப்ட்டு பற்றி நான் சொல்லணும், முருகப்பெருமான் எனக்கு எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, இதை நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த பொட்டிக்கை பற்றி உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணி தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில் தான் நான் ரிவீல் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே சந்தோஷப்படுவேன். நம்மளை விடவும் ரொம்ப ஏழ்மையான நிலமையில, நம்மளை விட கஷ்டப்படுற நிலமையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்னோட நேச்சர் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சாரீ, இந்த சாரீ அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சாரீ வரும். ஒரு வைன் கலர் செமி கிரேப் மைசூர் சில்க் சாரீ.
இந்த 2 சாரியுமே வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணாங்க. அவங்க என்னை விட கொஞ்சம் எல்டர் தான். அந்த மேம் வந்து என்கொயரி பண்ணாங்க. அவங்கள எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு முருகன் முருகப்பெருமானோட ஒரு டிவோஷனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஸோ அந்த நம்பரில் நம்மளோட பொட்டிக் நம்பர் இருந்தது அந்த குரூப்பில். ஸோ அந்த நம்பர் எடுத்து எனக்கு இந்த 2 சாரி இமிடியேட்டாக அவங்க எனக்கு அந்த நம்ம நம்பரை பார்த்துட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் மை பேட் லக், எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க கொடுக்கும்போது இந்த 2 கலர்ஸும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, ஸ்டாக் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து அதை டெலிவரி கொடுக்க முடியல. ஸோ நான் மேம் கிட்ட வந்து அவைலபிலிட்டி பார்த்துட்டு நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவைலபிள் இல்லைன்னு உடனே நான் பேமெண்ட் டினை பண்ணிட்டேன், வேண்டாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் நான் வந்தால் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக அந்த நெக்ஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ்க்குள்ளாரவே வந்து இன்னொரு சாரீ அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. தட் இஸ் செட்டிநாட் காட்டன் சாரீ. அந்த செட்டிநாட் காட்டன் சாரீ வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செட்டிநாட் காட்டன் சாரீ. இது வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இது ஆர்டர் கொடுக்கும்போது ஸ்டாக் இருந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்போ ஊரில் இல்லைம்மா, ஸோ நீங்கள் இப்போ டிஸ்பேட்ச் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சாரீ வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். பட் பிகாஸ் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் அமங் த ஸ்டாஃப்ஸ் அது வந்து எங்களால் டிஸ்பேட்ச் பண்ண முடியல. ஸோ அந்த சாரியும் வந்து அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஐ வாஸ் ஃபீலிங் கில்ட்டி. என்னடா இது, ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க, நமக்கு அவங்க கொடுத்த 3 சாரீஸுமே டிஸ்பேட்ச் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு மேம்கிட்ட சொன்னேன். மேம் ஷால் ரீஃபண்ட் த அமௌண்ட்டு, நீங்கள் அமௌண்ட் வேணால் நான் ரீஃபண்ட் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சாரீ வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஓகேப்பா, டோன்ட் வரி, நீங்கள் இதுக்காகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க சொன்ன வேர்ட்ஸ் பாருங்கள், இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு பட்டிங் யூடியூபர் மட்டும் இல்லை, நான் ஒரு பட்டிங் பிஸ்னஸ் உமனும் தான். இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து லைட்டாக பிக்கப் ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து வேறு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பைசா கொடுத்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த வேர்ட்ஸும் சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல், இதெல்லாம் சகஜம் தானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, நோ இஷ்யூஸ், பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் வேறு ஏதாவது சாரீ வரும்போது நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சித்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போவுமே வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இருக்கலாம் நிறைய பேர், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்களான்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து இந்த மாதிரி ஜனங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 70 மெம்பர் ஆஃப் த பர்சன் ஓகே தான். பட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த காலத்தில் வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களன்னு நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யார் வந்து நம்மளோட தேவை இல்லை அப்படின்னும்போது நம்ம கூட இவ்வளோ கைண்டாக பேசிட்டு, இவ்வளோ அன்பாக பேசிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் இல்லைங்களா. அவங்களது ஒரு 100 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எப்படா நமக்கு திரும்ப தருவாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஈவன் நான் ஒரு இடத்துல இருந்தாலும், இப்போ நானே யாருக்காவது ஒரு சாரீ ஆர்டர் போட்டுட்டு நான் அவங்கக்கிட்ட அதை வாங்கலை அப்படின்னா, நிஜமாவே மேம் ஓகே நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்க, எனக்கு வேறு எப்போயாவது தேவைன்னும் போது நான் வாங்கிக்கிறேன், இப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். உண்மையை சொல்லணுன்னா இப்படி தான் சொல்லியிருப்பேன். அவங்க அந்த ரீஃபண்ட் கேட்காதது ஒரு அதை கூட நம்ம வந்து செகண்ட்ரியாக வச்சுக்கலாம். அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, விடுங்கடா இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை. அவங்க எனக்கு முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஒரு 2-3 டைம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரிகார்டிங் சாரீ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது, எது இருக்குது, அவ்வளோதான். அவங்க கேட்டுட்டு வேறு எதுவுமே அவங்க பேசுனது கிடையாது. நான் வந்து ஆன்லைன் தான், பியூர்லி ஆன்லைன் அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன். இருந்தாலும் அவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் இருக்கும், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு ஆர்டரை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு இதுதான், அவங்க கொடுத்த அந்த சான்ஸ் தான் ஒரு வாய்ப்பு இல்லைங்களா. இல்லைனா வந்து அந்த அந்த ஆர்டர் எனக்கு கைவிட்டு போயிருக்கும். நான் கொடுக்குறது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து என் கஸ்டமருக்கு நான்
படுத்த முடியாமலே போயிருக்கும். அது வந்து ஆஸ் அ பட்டிங் பிஸ்னஸ் விமன் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு கஸ்டமர் அவங்க. அதனால தான் வந்து நான் இதை வந்து 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இந்த சந்தோஷத்தை அப்படின்னு நினச்சேன். அது அவங்கள வந்து நிஜமாவே முருகரே எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து ஒரு சாரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. தேர்ட் ஆர்டர் அது வந்து ஃபோர்த் சாரி அது வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு செமி கிரேப்பு மைசூர் சில்க் சாரி தான், ஒரு டொமேட்டோ ரெட் கலரில் ஒரு சின்ன பார்டர் வச்ச ஒரு சாரி கொடுக்குறாங்க. கடைசி பீஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ நான் அந்த புக்கிங் எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆல்ரெடி 3 சாரீஸ் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டு அவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்க முடியாமே இருக்குது. நம்ம எதுக்கும் இந்த பீஸை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணிவிட்டு நல்ல பீஸாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க சச் ஸ்வீட் கஸ்டமர் அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டேமேஜான ப்ராடக்ட்ஸ் அனுப்பக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது. நான் வந்து சாரியை வந்து பிரித்து கடைசியாக இருந்த ஒரு பீஸ் தான் அந்த சாரீ. இந்த வெரைட்டி தான், இந்த டிசைனில் தான் இப்போ இந்த சாரீ வரும் பாருங்கள். கடைசி அந்த ஒரு பீஸ் தான். பட் இந்த சாரீ தான் அவங்க ஆர்டர் கொடுத்தது. பட் அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அனுப்பலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருந்தது. ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு இது சேம் அவங்க கொடுத்த பழைய மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த சாரியில் மற்ற எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. அந்த டொமேட்டோ ரெட் மட்டும் ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்றுமே வந்து எண்டில் உள்குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நூல் மட்டும் விட்டு போயிருக்கு. எனக்கு சச் ஸ்வீட் கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜான பீஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். நான் தயங்கவே இல்லை. இம்மிடியேட்டாக மேடம்க்கு கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி தான் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வாய்ஸ் நோட்லேயே வந்து சிரிச்சிட்டே ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான்ப்பா வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நோ இஷ்யூஸ், பரவாயில்ல. இப்போவும் அதே டோனில் அதே சாஃப்ட்னஸோட அதே என்ன சொல்கிறது, அதே ஹம்பிள்னஸோட தான் சொல்கிறாங்க. டோன்ட் வெரி சித்ரா, நான் வேறு ஏதாவது சாரீ மறுபடியும் வேறு ஏதாவது பேட்ச் ரீஸ்டாக் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன், நோ இஷ்யூஸ், நீங்கள் ரீஃபண்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் அபவுட் மணி. நான் அந்த மணி எனக்கு அந்த சாரீ சேல்ஸ் ஆச்சு, அதில் மார்ஜின் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து மோர் தேன் த சேல்ஸ், மோர் தேன் த அந்த மார்ஜின், அதை விட எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் அந்த அந்த கஸ்டமரோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான். அதுதான் என்னோடய பெரிய அசெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இனிமேல் என்கிட்ட சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மாட்டாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப செகண்டரி தான். எனக்கு அது வந்து நான் எதிரும் பார்க்கல. அவங்களுக்கு என்னோடய குவாலிட்டி பிடிச்சிருக்கு, என்னோடய சர்வீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்கிட்ட வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் நான் அந்த சம்பாரிச்சிருக்கேன் இல்லையா, அவங்களோட நம்பிக்கை, அதுதான் வந்து எல்லா பிஸ்னஸ் விமனுக்குமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம வரோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம சம்பாதிக்கிற அந்த அசெட், அந்த நம்பிக்கை, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம 10 சாரீ 100 சாரீ விற்றாலுமே வந்து நமக்கு அந்த நம்பிக்கையோடு அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள வந்து முருகரே எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் வந்து நினைக்கிறேன். முருகர் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொன்னது அந்த ஸ்பெஷல் பர்சன் தான். ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கஸ்டமர் டு மீ. தேங்க்யூ மேம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். யூ ஹாவ் கிவன் மீ அ சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஃபைனலாக வந்து நான் வேறு ஒரு சாரீ அவங்க எப்படி கேட்டாங்கன்னு பாருங்கள். இந்த டைம் 3rd டைமும் கேன்சல் ஆன உடனே அவங்க இம்மிடியேட்டாக ஒரு ஃபோட்டோ வந்தது என்னோடய வாட்ஸ்அப்புக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவங்களோட பிக்சர். சீமா, இதுதான் என்னோடய ஃபோட்டோ, எனக்கு எந்த சாரீ மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சாரியை நீங்களே சூஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவையான மாதிரியே என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தே நீங்கள் ஒன்றும் தேட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லைங்களா? ஒரு 1000 ருபீஸ் நம்மக்கிட்ட அவங்களோட காசு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து உங்களை ரொம்ப அலைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நோ நெவர், அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க மேம். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு 1 டைம் 2 டைம் இல்லை, 3 to 4 சாரீஸ்க்கு வந்து 3 டைம்ஸ் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி எந்த கஸ்டமர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப்.
அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இப்போவும் நான் முருகர்கிட்டயும் சரி, அந்த வரலட்சுமி அம்பாள்கிட்டயும் சரி, கிருஷ்ணர்கிட்டயும் சரி, எல்லா தெய்வங்கள்கிட்டயுமே நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உண்மையான சொந்தங்களை எனக்கு கொடு அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க தான் வந்து என்னோடய ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர், ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவங்க எனக்கு லைஃப் லாங் வந்து என்னோட வந்து டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் முருகர் எனக்காக கொடுத்த கிஃப்ட். ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த பிஸ்னஸை பற்றியும் உங்ககிட்ட வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டி இருந்தது. மேபி ஃப்யூச்சரில் சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரியல. பட் நம்ம யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 டேஸ் ஆகுது. பட் நான் இதை வெளியே சொல்லணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இல்லை. பட் இப்போ நான் அதை சொல்லிட்டேன். மேபி இது கூட காட்ஸ் பிளானாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எல்லா விதத்துலேயுமே வந்து நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனுஷங்க இருப்பாங்க எப்போவுமே. அவங்கள வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நமக்காக நம்ம கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து பத்தை நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சதாக இருக்கலாம். கமர்ஷியலான ஐட்டம்ஸு, நம்ம நிலம் வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், சொத்து வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம். அதெல்லாம் வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது. நம்ம கடைசி காலத்தில் வந்து ஐயோ இவங்க இவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறதுக்கு நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினப்பேன். நானே வந்து என்கிட்டயே வந்து நிறைய நல்லது நான் ஒரு சிலருக்கு பண்ணுவேன். அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கு துரோகம் தான் நினைக்கிறாங்க, நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் நல்லது பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன். நான் உலகத்திலேயே இருக்கக்கூடாது, இவங்க காணாமல் போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் இன்னமும் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து நான் கடவுள் வந்து எப்போவுமே கடவுளோட ப்ரெசன்ஸை வந்து நான் ஏதோ இன் ஒன் ஆர் அனதர் வே நான் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சேன் அப்படின்னா, கடவுள் ஒன் ஆர் த அதர் வே எனக்கு வந்து கண்டிப்பாக நான் இருக்கேன், உனக்கு கிடைக்கும், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி எனக்கு கனவுலையோ இல்லை ஏதாவது ஒரு விதமாக ஒரு மனிதங்களோட ரூபத்துலேயோ எப்படியோ வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து தெரியப்படுத்திடுவார். ஏன் என்னை வந்து எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு நான் வந்து கடவுள் என் கூட இருக்காருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கூடவே இருந்த துரோகங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எனக்கு கூடவே இருந்து லைஃப்பை பால் பண்ணவங்கள ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பட் அந்த மாதிரி சமயத்துலலாம் கை தூக்கி விட்ட கடவுளோட ப்ரெசன்ஸையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த சாரீ தான் அந்த லாஸ்ட் பீஸு. இங்கே கசக்கி இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி. இந்த சாரீ தான் அந்த அந்த ஒரு நூல் பிரிஞ்ச டேமேஜ் பீஸ் அவங்களுக்கு நம்ம அனுப்பாமல் விட்டது. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டில் வந்து அவங்களுக்கு நான் எந்த சாரீ அமிச்சேன் அப்படின்றத கூட நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், அந்த சாரியில் எல்லா பீசஸுமே இருந்தது. பட் அந்த சாரீ மட்டும் இல்லை. மேபி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த நல்லவங்களை நமக்கு காட்டுறதுக்காக கூட கடவுள் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை கொண்டு வரலாம். எப்போவுமே கடவுளை வந்து நம்ம நிந்திச்சிக்கவே கூடாது. எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குற அந்த மாதிரிலாம். அதே மாதிரி பணம் காசு வந்து ரொம்ப பெரிய பணம் காசு மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை வந்து நம்ம உதாசீனப்படுத்தவும் கூடாது. நல்லவங்களாக இருக்கட்டும், கெட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் தேவைன்னு நினைக்கிற 4 ஜனங்களை கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக அமுச்சு வைப்பார். எனக்கு என்னன்னு தெரியல. மேபி இதை பார்க்குறவங்க வந்து இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டேயே வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளையே சாவடிக்கணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ அன்பாக அவங்களோட பொண்ணு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க என்னை பார்த்தாங்க. அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, லைஃப் லாங் நான் அந்த கஸ்டமரை வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள வந்து நான் என்னோடய ஓன் சிஸ்டர் மாதிரியோ என்னோடய ஓன் ஆண்ட் மாதிரியோ அந்த மாதிரி நான் வந்து நினச்சிப்பேன். அகெயின் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த ட்ரஸ்ட் இன் ஃபார் த ட்ரஸ்ட் இன் ஸ்ரீ வராகி ஃபேஷன் புட்டிக். அவங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் ஒரு சாரீ அனுப்பிச்சிருந்தேன். அந்த சாரியுமே அவங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு, மேம் நீங்கள் உண்மையான ஃபீட்பேக் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவே தான் எனக்கு அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. நிஜமாவே நல்லா இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போவும் அவங்க கேட்டாங்க, இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க மேம், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்லேயே நானே உங்களுக்கு 40 ருபீஸ் திரும்ப கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ரிட்டன் ஜிபே பண்ணிட்டேன். அந்த சாரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஒரு நிறைய சேல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கிட்ட டெலிவரி போயிடும். போன அப்புறம் ரிட்டன் அனுப்புவாங்க. எனக்கு வேண்டாம் அந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸையும் நான் இனிஷியலாக நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 10 சாரீஸ் பல்காக ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க ரீச் ஆனப்புறமா இல்லை இந்த குவாலிட்டி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கள தப்பு சொல்லலை. மணி அவங்களோடது. அவங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இதுதான் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்த சாரீ. ஸோ நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்த கொரியர். அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவங்கள விடாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸை பற்றியும் ரிவீல் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸ் அதெல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து டயல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வரமகாலட்சுமி அம்மனும் இந்த கோகுல அஷ்டமி வந்து அந்த மேடம் வீட்டில் கொண்டாடினது தான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக, எவ்வளோ அம்சமாக, அவங்க அழகான மனசுக்கு தகுந்த மாதிரி அம்பாலும் கிருஷ்ணரும் வந்து எவ்வளோ அழகாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்ததாக சொன்னாங்க. என்னை வந்து நீங்கள் தூரமாக இருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. கடவுள் வந்து எனக்கு அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக மேமை போய் நான் நேரில் பார்த்துட்டு ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல பர்சன்ஸை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் vlogs லைக் திஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு சித்தூஸ்னஸ் சேனல். இனிமேல் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி vlogs வந்துக்கிட்டே இருக்கும். பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வரப்போகிற vlogsல இன்க்ளூட் பண்ணுறேன். யாருமே வந்து இது வரைக்கும் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். பட் இது வரைக்கும் யாரும் ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே விஷஸ் கேட்கல. ஸோ நான் சொல்லலை. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் நான் இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் வந்து முருகர்கிட்ட வந்து நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். எல்லாருமே சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மனநிறைவோட சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்களா உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட் சேனல். தேங்க்யூ.